2 நிமிஷம் தான் இந்த ஷோவோட ரிவ்யூவ நான் பண்ண போறேன். அதுக்கு மேல இந்த எபிசோடு ஒர்த்தே இல்ல. அதனால இதையாச்சும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. செகண்ட் லவ்வோட ஷோ பத்தி எபிசோட் 1, 2 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷத்துக்கு மேல நான் சம்மரி பேசியிருந்தேன். 10 நிமிஷத்துக்குலாம் அந்த ஷோ ஒர்த் இல்லடான்னு நீங்க 1 நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. அண்ட் இந்த எபிசோடு 3 உண்மையாவே படு மொக்கையா இருந்துச்சு. எதுவுமே நடக்கல. நடந்த ஒரு 2, 3 விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எபிசோட் 3 செகண்ட் லவ் ஓப்பன் பண்ணா நம்ம தேஜாஸும் வெக்கேவும் பெட்ல படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. தேஜாஸ் வெக்கே கிட்ட இந்த சிந்தூர் நம்ம டைப்பே இல்லப்பா, அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பா இருக்கான், நம்மளுக்கு ஃப்ளர்ட்டிங் தான் முக்கியம், ஃப்ளர்ட்டிங்லாம் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு இவன் ஃப்ளர்ட்டிங் எதிர்பார்க்குறாப்புல. தேஜாஸை பத்தி நமக்கு தெரிஞ்சது தான். நேற்று எபிசோட்லயே எண்டிங்ல நேகாவை கட்டி பிடிச்சி எபிசோட முடிச்சாரு. எபிசோட் 3 மறுநாள் காலையில நம்ம ஆட்டிடியூட் அசீம் அவரோட பேரான ஏடனை தேட மாடி மேல ஏடன் ஜன்னலை பார்த்து உக்காந்துட்டு இருக்க, என்ன என் மேல கோவமான்னு அசீம் ஏடன் கிட்ட கேட்க, அதுக்கு ஏடன் ஆமா நீ எனக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் தர, நான் தனியா உக்காந்துட்டு இருக்கேன், நீ கூப்பிட்டா வரியா அப்படின்னு கேட்டா, நீ கூப்பிட்ட உடனே வர முடியும், நான் வந்து மேக்கப் போட வேணாமா, சாப்பிட வேணாமா, என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன், நீ வந்து தூங்கி எழுந்த உடனே உன்னை கூப்பிட்டா நீ வருவியா அப்படின்னு ஏட்டிக்கு போட்டிக்கு ஏடன் கிட்ட பேச, இது ஒரு லவ் ஷோயா, இங்க வந்து லவ் பண்ண வந்திருக்க, இங்கேயும் என்ன வந்து சண்டை போட்டுட்டு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி தான் இன்னும் அசீம் வந்து ஒரு ஃபைட்டிங் ஜோன்லயே இன்னும் சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு லவ் செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏடன் அசீம் கூட தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. பட் பார்க்குற நம்மளுக்கு தான் கொஞ்சம் காண்டாகுது. இந்த எபிசோட் 3ல நம்ம ராஜா பிரியங்கா கூட இருந்தார் இல்லையா, இப்போ வந்து ராஜாக்கும் சிந்தூரிக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பிரியங்கா வந்து அபீத் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வெளியில ஏதோ பெரிய டாஸ்க் பண்ண போற மாதிரி சீன் மாறிச்சு. எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பெரிய செட்டப்லாம் இருந்துச்சு. செம்ம பெரிய டாஸ்க் நடக்க போகுதுன்னு பார்த்தா, நம்ம ஸ்ருதி உள்ள வந்து உங்களுக்காக நான் ஒரு டாஸ்க் நடத்துறேன்னு சொல்லி 2 பேரையா கூப்பிட்டு, இந்த படிக்கட்டுல நீங்க நிக்கணும். உங்கள பத்தின உங்க பேர பத்தின கொஸ்டின் நான் கேட்பேன். எந்த அளவுக்கு நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க முன்னாடி வரலாம். எத்தன படிக்கட்டு எந்த கப்பல் முன்னாடி வந்திருக்காங்களோ, அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்தே 1 நாள் தான் ஆகுது. ஒரு நைட்டு, ஒரு பகல் தான் தங்கியிருக்காங்க. அதுக்குள்ள அவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ட் இந்த கொஸ்டின்லாம் எப்படிங்க ரெடி பண்றீங்க? எந்த பேசிஸ்ல ரெடி பண்றீங்க? என்ன ஸ்கிரிப்ட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அவங்கள ஏதோ ஒரு பதில் சொல்ல வச்சு, பதில் தப்பா இருந்தாலும் கூட இல்ல இல்ல நான் இதுதான் நினைச்சேன்னு ஏதேதோ சொல்லி ஏதேதோ பண்ணி அந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சு, ஒரு டாஸ்க்லயும் நம்ம வெக்கேவையும் மோனிஷாவையும் ஜெயிக்க வச்சாங்க. டாஸ்க்கை பத்தி பேசுறதே வேஸ்ட்னு தான் சிம்பிளா முடிச்சிட்டேன். இந்த டாஸ்க் மூலியமா என்ன தெரியுதுன்னா, ஷோ எதுக்கு நடத்துறாங்கன்னு விஜய் டிவிக்கும் புரியல, அந்த ஷோ எதுக்கு பாக்குறோம்னு நமக்கும் புரியல, இப்ப எதுக்கு நான் இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் புரியல. ஆக மொத்தம் ஒண்ணுமே புரியல. ஏதோ நடத்துறீங்க, ஏதோ பேசுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து செகண்ட் டாஸ்கா ஒருத்தரை படிக்க வச்சு இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில டாஸ்க்லாம் நடத்துனாங்க. உங்க மனசுல யார் இருக்கா, நீங்க ஹக் பண்ணணும்னு நினைச்சா யாரை ஹக் பண்ணுவீங்க, இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்னு நினைப்பீங்கன்ற ஒரு சில கேள்விலாம் கேட்டாங்க. அது எதுக்குன்னும் புரியல, ஏன்னும் தெரியல. அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம அபீத் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட ஹக் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆஹா, திரும்பவும் ஒரு கிளாமர் சீன் நடக்க போகுதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது, சுத்தி இருக்கவங்களாம் அபீத வந்து சிந்து கிட்ட கண்ணை பார்த்து நீ கேளு அவ தருவா, கண்ணை பார்த்து கேளு நீ தருவான்னு ஏத்தி விட, இதை பார்த்த சிந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எழுந்து வந்து எனக்கு இன்னும் அவங்ககிட்ட கம்ஃபர்ட் ஆகல, பேசியே ஒரு நாள் தான் ஆகுதுன்னு சும்மா தோள் மேல ஒரு கைய போட்டு அந்த சீனையே அவாய்ட் பண்ணேன். இந்த மாதிரி சீன் ஒன்று வரும்னு எதிர்பார்த்த இடத்துல மொக்கையா அந்த சீன் முடிஞ்சிருச்சு. ஏன் நடக்கலங்க. ஷோ ஆரம்பிச்சு 3வது எபிசோட் வந்துடுச்சு. இன்னும் யார் யாருக்கு பேரு, யார் கூட தான் இதுக்கப்புறம் இருக்க போறான்னு இன்னும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. சரி இவங்க தான் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களே, நீங்களாச்சும் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி இதுதான்ப்பா உன்னோட பேரு, இவங்கள தான் நீ லவ் பண்ணி ஆகணும், உன்னோட செகண்ட் லவ் இவங்க தான் அப்படின்னு நீங்களாச்சும் சொல்லுங்க. அப்போவாச்சும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள்னு எதனா பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம். இல்ல எதனா பார்த்து கத்துப்போம். இன்ன வரைக்கும் எனக்கு இவனையும் பிடிச்சிருக்கு, அவனையும் பிடிச்சிருக்குன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா, எப்பதாங்க ஒரு பேர நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்ற மாரி இருக்கு. தயவு செஞ்சு விஜய் டிவி பேரண்ட்ஸ் சீக்கிரம் செலக்ட் பண்ணி முடிச்சு விடுங்கப்பா. ஆக மொத்தம் இந்த எபிசோட் 3ல ஒண்ணுமே இல்ல. எபிசோட் 3 மொத்தம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட வச்சு ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க. இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா, என்ன ஷோன்னே தெரியாம அங்க பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கண்டஸ்டன்ட்ஸும் லவ் ஷோன்னு நினைச்சு இத உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் நம்மளும் தான். இந்த எபிசோட் எண்டிங்ல ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட சேட் ஸ்டோரிய
ஷேர் பண்ணி அழுதுட்டு இருந்துக்க மாரி ஒரு ப்ரோமோவ காமிச்சு முடிச்சாங்க. நாளைக்கான எபிசோட்ல ஏதோ ஒரு சீரியஸான விஷயங்கள், ட்ரூவான ஸ்டோரீஸ வந்து ஷேர் பண்ற விஷயங்கள் நடக்கலாம். மக்களே உங்க கூட சேர்ந்து நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கேன். 5 நீங்க என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் குடுத்துங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஐசக்.